ஹாய் மக்கா, என்னோட பைபிள் ரீடிங் ஜேர்னியில் நான் ஃபஸ்ட்டு ரீட் பண்ணது யோபு சாப்டர் தான் ரீட் பண்ணே பார்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் பைபிள்குள்ளால யோபு அப்படிங்கிறவங்க இருக்காங்க அப்படிங்கிறத எனக்கு தெரியாது. அது எதனால் அப்படின்னா எனக்கு பைபிள் நாலேஜே கிடையாது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா என் மைண்டு ஃபுல்லாக யோபு மட்டும் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். யோபுவோட சரித்திரம் பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாகவே படித்து முடிச்சிட்டேன். முடிக்கும் போது என் கண்ணு ஃபுல்லாக அவ்வளோ கண்ணீர் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் பார்த்துக்கோங்க. சீரியஸாக வந்து ஒரு பர்சன் இவ்வளோ செல்வந்தராக இருந்து லைஃப்பில் எல்லா ஹாப்பினஸையும் அனுபவிச்சுட்டு இருக்கும்போது எல்லாமே இழக்கிறாங்க. இழந்ததுக்கு அப்புறமா கூட கடவுளை எந்த ஒரு இடத்துலையுமே விட்டு கொடுக்காம அவ்வளோ நம்பிக்கையாக வந்து பிடிச்சு நிற்கிறது வந்து சீரியஸாக எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. என் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் சின்ன சின்ன அடி வாங்கினா கூட ஏதோ பெரிய விஷயமா யோசிப்பேன் பார்த்துக்கோங்க. ஆனால் யோபுவோட லைஃப்பை கம்பேர் பண்ணும்போது என் லைஃப்பில் நான்லாம் வந்து கஷ்டமே படலை போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அவ்வளோ வந்து கஷ்டங்கள் அவங்க பட்டிருந்தா கூட எந்த ஒரு இடத்துலையுமே கடவுளை வந்து மறுதளிக்கலை. யோபுவோட சரித்திரம் வாசிக்கும் போது நிறைய வசனங்கள் என்னோட பேசிச்சு. முக்கியமாக சொல்ல போனால் என்னோட காயங்களுக்கு மருந்தாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.